கண்டிப்பா ஆந்திராவில் பண்ணின சம்பவத்துக்கு எனக்கு ஒரு பத்ம பூசணும், எனக்கு ஒரு எங்க மாமாவுக்கு ஒரு பத்ம பூசணும், எனக்கு ஒரு கலைமாமணி ஊரும் கேட்டச்சே ஆகணும்டா. கண்டிப்பா நீ சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும். அந்த திருவண்ணாமலை சிவன் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ கேட்டது உனக்கு சிவன் கொடுப்பாரு. உங்க அப்பா அன்புடன் இருப்பாரு. உங்க அப்பாவோட துரோகிங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. நண்பனா இருந்தா கண்டிப்பா கேப்டனின் நண்பனாக இருந்தா, விசுவாசிகளாக இருந்தா, இந்த தமிழ்நாட்டு மக்களா இருந்தா கண்டிப்பா படத்தை போய் பாருங்க. சண்முக பாண்டியனுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேவா? ஒரே ஒரு டயலாக் சொல்றேன். அதாவது பஞ்ச பூதங்களும் கடவுளோட ஆணையும் ஒரு தாயோட ஆசீர்வாதமும் உன் கையில் இருக்கிற ரேகையை மாத்த முயற்சி பண்ணாலும் உன்னோட இந்த கேப்டனின் ராஜ்யத்தை, இந்த சினிமா ராஜ்யத்துல இருந்து உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. சண்முக பாண்டியா வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம் சார், கண்டிப்பா பார்க்கலாம். ஃபன்லாம் இல்ல சார், நல்லா போகுது. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, நல்ல காம்போ தான் சார், நல்லா இருக்கு. கண்டிப்பா அவங்க முகத்திலேயே தெரியுது சார். சூப்பர் படம். எல்லாத்துலயுமே டைட்டு கீட்டு பாட்டு கீட்டு சாங்கு கீங்கு மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. 12 ஊர் பட்ட வழியில அந்த 12 ஊருக்கு ஒரு தப்பான வேலை செஞ்சு ஊரை காப்பாத்துற கொடுக்கற, அதாவது பாண்டி சுப்ரீம் சார் வந்து புலியா நடிச்சிருக்காரு. பாண்டியா வந்து நம்ம கொம்பு சீவு நம்ம சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கு. ஓகேவா? அப்படி பையனுக்காக போனேன். நீ போய் பார்த்தா எனக்கு இது கடைசி வரையும் அப்படி சேருக்கு முன்னாடி உட்காந்தே பார்த்துட்டு வரோம். வெறும் ஃபைட்டு சண்டே காமெடி அருமையா பண்ணிருக்காங்க. சின்ன தம்பி சூப்பரா பண்ணிருக்காரு. சின்ன கேப்டன் அருமையா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. சண்டே மற்ற படம் சண்டைலாம் நல்லா அருமையா போறாரு. நடிப்பு நல்லா இருக்கு. காமெடி பண்றாரு, அதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே பயங்கர மாமா மச்சான போட்டு அத்தை கட்டி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் லூட்டி பயங்கர தாங்க முடியும். மாமா மச்சான் மாதிரி லூட்டி தாங்க முடியும். அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபைட் கேஸ் சூப்பரா வந்திருக்கிறாரு. நல்லா ஃபைட் பண்றாரு. ரொமான்டிக்கும் பண்ணிட்டு வந்திருக்காரு. சாத்துக்குமார் சார் கூட நல்லா பண்ணி நல்லா வந்திருக்காரு. நல்லா அருமையா இருக்கு. இந்த மாதிரி வந்து கோம்போ விஷயம்லாம் வந்தா தான் காமெடியா கலகலப்பா போகும். ஓகே, நல்லா இல்ல. ஆல்ரெடி நம்ம சினிமா உலகத்திலேயே அவரு வண்டி 6-2 இப்ப 6-4 வந்தாச்சு. ஒரு அமிதாப் பச்சனே நம்ம தமிழ்நாட்டோட அமிதாப் பச்சன் ஹைட்டுக்கு நம்ம சண்முக பாண்டியன் வந்துட்டாரு. நம்ம வச்சுக்கலாம். கொம்பு சீவு, கோயில் காளை பெத்தெடுத்த, சர்க்கரை தேவன் பெத்தெடுத்த, ஓகேவா, நம்ம செல்ல குழந்தை இன்னைக்கு கண்டிப்பா நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. அது மாதிரி கேப்டனோட பெருமையை சொல்றதுக்கு என் புள்ள சண்முக பாண்டியன் இந்த சினிமா ராஜ்யத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். படம் சூப்பரு. கண்டிப்பா இந்த நேரத்துல எங்க கேப்டன் இல்லையன்றதுதான் எங்களுக்கு வருத்தம். மாபெரும் வெற்றி. அவர் கேட்ட அந்த அவார்டு, அந்த கலைமாமணி கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. எந்த குறையுமே கிடையாது. ஓகேவா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. படம் வந்து கேப்டன் பையன் வந்து எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. கதை நார்மல் கதை தான். நல்லா இருக்கு. காமெடியா போகுது. நல்லா இருக்கு படம். நல்லா நடிச்சிருக்காரு சார். மற்ற படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு. நேச்சுரலா நடிச்சிருக்காரு. ஆமா, நல்லா மற்ற நடிகர்கள இந்த செட்டப் நல்லா கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். நல்லா செஞ்சிருக்காரு சார். நல்லா விஜயகாந்த் மாதிரியே ஃபைட் பண்றாரு. நல்லா பண்ணிருக்காரு. எல்லாம் ஆக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காரு. வரும் இனிமேல் வரும் கொஞ்சம் நல்லா இருக்கு சார். உண்மையா நல்லா இருக்கு. உண்மையா படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா காப்பாத்துறாரு. பெரியவரும் காப்பாத்துறாரு, இவரும் காப்பாத்துவாரு. ஓகே சார், தேங்க்யூ. அதான் அந்த ஸ்டேஷனை வந்து கொளுத்துவாங்க. அந்த நேரத்துல வந்து கொளுத்திக்கிட்டு வெளியே இறங்கி வரப்ப ஏல எங்க ஊரு சாமி மலை 8 நடந்து 8 வச்சு வாராரு. கரிகால சோழ போல மீச வச்சு கால்நடையா வாராரு. அந்த சீனுக்கு வந்து கேப்டன் வந்து ஓடி வந்துட்டாரு.
இந்த கோர்ட்ல ஏறி குண்டு போட்ட விஷயத்துல, குண்டு தயாரிச்சாங்கன்னு போட்ட விஷயத்துல நான் பகவத்சிங்காவும் நான் சுபாஷ் சந்திர போஸாவும் வரப்ப நான் கேப்டனாவும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான். அது மாதிரி அந்த இடத்துலயும் கேப்டனை ஞாபகப்படுத்தி, ஏன்னா இன்னைக்கும் கேப்டனால தான் நம்ம நிறைய தீவிரவாதிகளை படத்துல ஒழிச்சிருக்கிறோம். அந்த தீவிரவாதத்தையே வச்சு அவங்க மாலையோட வெளியே வருவாங்க. அந்த சீனா இருக்கட்டும், எப்ப படம் பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே கேப்டன் உணர்வு இருக்கும். ஏன்னா நாடு நாடு நாடுன்னு, மக்கள் மக்கள் மக்கள்னு மக்களுக்காகவே செத்து போன ஒரு தலைவன் தான் என் கேப்டனு. அவரை மறந்தோம்னா நமக்கெல்லாம் போறப்ப காக்கஞ்சி சோறு கிடைக்கும், அந்த சோறு கூட கிடைக்காது. ஓகேவா? அந்த விசுவாசத்துல தான் பேசுறேன். அதாவது கோயில் காளை அவங்க அப்பா நடிச்சாரு, கொம்பு சிவியா என் பிள்ளை சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கு. ஓகேவா? ஒருத்தர் கோர்ட்ல ஒருத்தர் கேப்டனு, அவர் ஒரு நீதிபதி கேட்பாரு யாருன்ட்டு, அவர் தீவிரவாதி தொட்டு அடிக்கிறதா கேப்டன். நல்ல டைலாக் இது, அருமையா முடிஞ்சுது. எல்லாரும் இதுன்னு கை தட்டினாங்க எல்லாருமே. விஜயகாந்த் சார் கேப்டன் பட்டம் கொடுத்த மாதிரி சண்முக பாண்டியன் சாருக்கு என்ன பேர்? ஏதான் எங்க கேப்டன் தான், குட்டி கேப்டன். ஓகேவா? சினிமாவோட கேப்டன், குட்டி கேப்டன். அதான் வேற என்ன கொடுக்கறது? அதான் புரட்சிகரமா தான்டா. என் பிள்ளை 6 போரு இந்த தமிழ்நாட்டுல யாரு? ஓகேவா? என் பிள்ளை 6 போரு இந்த தமிழ்நாட்டுல யாரு? சமூகத்துக்கு தான் சொல்றாங்கடா. 12 ஊர் கிராம மக்கள் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறப்ப ஒரு ஒரு அதாவது ஒரு நல்லவர், அதாவது ஒரு பெரியவர், ஒரு அதாவது இல்லீகல் பிசினஸ் பண்ணி ஊரை காப்பாத்துறாரு. அதுதான் கண்டென்ட், அதுதான் உண்மையான கதை. அப்புறம் தண்ணி பஞ்சப்பள்ளி தண்ணி மழை பெஞ்சு டேமை திறந்த பிறகு அவங்க மறுபடியும் எல்லாரும் மாறிடுறாங்க. ஆமா, விவசாயத்துக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு பணம் இல்லைன்னா அவன் என்னடா பண்ணுவான்? அவன் ஊர்ல விளையிற கஞ்சாவை எடுத்துட்டு போய் தானே வித்து சோறு தின்னாகணும். சோறு தானடா திங்கிறோம். மாட மாளிகை கோடை கோபுரம் கட்டி 10 பென்ஸ் கார்லயா நாங்க போறோம்? எதுக்கு போறோம்? ஒரு வேளை சோறு வயிறு. ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். நம்ம தரையில தாண்டா பிறந்திருக்கோம், கரையில தாண்டா நிக்கிறோம். கண்ணுல கண்டிப்பா தண்ணி வரும்டா, சோறு இல்லைன்னா தண்ணி வரும்டா. இதெல்லாம் சொல்லி கொடுத்த எங்க பொன்மனச்சம்பளம் நாங்க மறப்போமா? எங்க கேப்டனை தான் நாங்க மறப்போமா? சொல்லு. அதுதான், இதுதான் கதை. ஓகேவா? ஒருத்தன் பசியில இருந்தானா என்ன வேணா, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா கமல் சார் சொல்லும் போல எது செஞ்சாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒருத்தன் வழியில இருக்கிறப்ப ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணா கூட ஓகேவா, அது தப்பு தான். அது எங்க விஜய் என்ன, தளபதி என்ன சொன்ன ரசிகரா நான் ஏன் சொல்றேன்? அவங்க அம்மாவா சொல்றேன், அவங்க சொந்த சித்தியா சொல்றேன். ஓகேவா? சண்முக பாண்டியா சூப்பரு. அடுத்த படத்துக்கு உனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நீ ஆமா வாங்கியாச்சு. ஓகேவா? அடுத்த படம் பூஜை போக போகுது. இந்த படம் வந்து வெற்றி அறிவிப்பாங்க. சுப்ரீம் ஸ்டார்லாம் வந்து கேப்டன் இல்லாம யாருமே கிடையாது இந்த சினிமா உலகத்துல. கேப்டனால வளர்க்கப்பட்டவங்க தான் அத்தனை பேருமே. இந்த உங்க ஊர்ல ஒரு படம் எடுத்தான் பாரு, சுசீந்திரா சீலா யாரோ ஒருத்தன் யாஸ் படம் எடுத்தானே, அவன் கூட எங்க கேப்டன் டீம் தான். இந்த டைரக்டர் கூட கேஜிஎஃப் எடுத்தார்ல யாரோ சீலு, சுகுமார் சீலா, அவரு கூட எங்க டீம் தான், கேப்டன் டீம் தான். தெரியுமா? அதனால இந்த சினிமா உலகத்துல எத்தனை பெரிய டைரக்டருங்க இருந்தாலும் அத்தனை டைரக்டருக்கும் எங்க கேப்டன் தான் முதலிடம். ஓகேவா? ஆமாண்ணே, மத்த நடிகர்களும் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்குண்டான கெத்து வேணும்ல. நம்ம இப்ப சண்முக பாண்டியனை யாருமே நாங்க வந்து விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அது எங்க வீட்டு பிள்ளை, எம்ஜிஆர் வீட்டு பிள்ளை. ஓகேவா? கேப்டன் வீட்டு பிள்ளை. கண்டிப்பா இந்த திரையுலகம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருக்குது. எங்க குட்டி கேப்டன், எங்க செல்ல கேப்டன் அவர் தான்.